கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வை அமுதீஸ்வர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி தாயி. அபிராமியுடைய அனுகிரகத்தில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. பல நாள் கனவு நிறைவேறணுமா? இதுதான் வழி. அதை பற்றி தான் பேச போகிறோம். பல நாள் கனவு. சார், எனக்கு ரொம்ப நாளாக கனவு இருக்குது சார். அதுவும் கனவுலே பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஒரு கனவு காண்றோம்னா அது கண்டிப்பாக பலிக்கும். இந்த கனவே எப்படி உருவாகுது தெரியுமா? நம்மளுடைய ஆழ்மனசோட எண்ணங்கள் தான் கனவு. அப்படிப்பட்ட கனவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா கண்டேன் சார் அப்படின்னு விட்டுடக்கூடாது. இது ஒரு மனோதத்துவ எண்ணம், மனோதத்துவ ரீதியான உண்மை. இப்போ கனவுகள் ரொம்ப முக்கியம். இந்த கனவுகளை பற்றி சாதாரணமாக அசால்ட்டாக இருந்துடாதீங்க. என்ன அலைகள் தான் நடக்க போகிறத முன்கூட்டி ஆண்டவன் நமக்கு சொல்கிறார். கனவு நிறைவேறுவதற்கு இது ஒரு நல்ல வழி. ஆன்மீகம் சார்ந்த, டிவைன் சார்ந்த கனவுகள் ரொம்ப விசேஷம். மனிதர்கள் சார்ந்த கனவுகள் ரொம்ப விசேஷம். நம்ம மனசோடைய ஆழத்தை இந்த கனவு ரொம்ப பிரதிபலிக்கும். இப்போது எந்த மாதிரி கனவு வந்தால் அது அதிர்ஷ்டத்துக்கான சிக்னல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்கள் கனவுல தண்ணீர் வருது, தண்ணி நிறைய கொட்டுற மாதிரி, அருவி நீர், மழை பெய்யுது அப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். நீர்நிலைகள், ஆறு, கடல், பணவரவு, இதெல்லாம் மன அமைதியை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். திடீர்னு நீங்கள் டிவிலே அதிகமாக இந்த சீனை பார்க்குறீங்க, யூடியூப்பில் இது சம்மந்தமாக பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். தெய்வ தரிசனம், பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி, சாமி கும்பிட்ற மாதிரி இந்த கனவுகள் வந்தாலோ, திடீர்னு செல்ஃபோன்லேயோ டிவிலேயோ இது மாதிரி கோவில் தரிசனங்களை கண்ணால் பார்த்தாலும், கனவுன்றது கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தாலும், கண்ணை திறந்து கொண்டு நினைத்தாலும் இது கனவு. கண்ணை மூடிக்கிட்டு தூங்குகிறோம், அப்போ தெய்வம் ஒரு கோயிலை பார்க்குறோம், குருவாயூரப்பனை பார்க்குறோம், பா அப்படின்னு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். கண்ணை திறந்துக்கிட்டு ஒரு காரில் போயிட்டுருக்குறோம், அந்த சுச்சுவேஷனே எதிர்பார்க்கல, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ரிங்டோன் வந்து குருவாயூரப்பனோட ரிங்டோன் அடிக்குது, ஏழுமலையானோட ரிங்டோன் அடிக்குதுன்னா ஒரு நல்ல சகுனம்னு அர்த்தம். நல்ல கனவு, அதுவும் ஒரு கனவு. கண்ணை திறந்து கொண்டு கனவு காண்றது, திடீர்னு அவரோட படத்தை பார்க்குறது, இதெல்லாம் நல்லது. பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு, கடவுள் உன் பக்கம் இருக்கார் அப்படின்னு அவரே சொல்கிறார். ரொம்ப முக்கியம். பாம்பு கனவுல வந்தால் என்னங்க, பயப்படவே வேண்டாம். அச்சம் இல்லாமல் வாழ முடியும். பணம், அதிகாரம் கிடைக்கும் பாம்பு கனவுல வந்தால். அதுவும் சில பட்டிலாம் தண்ணி பாம்புலாம் வரும், தண்ணியில் இருக்கிறது பாம்பு வர மாதிரி இருக்கும். பாம்பு கொத்துற மாதிரி கனவு வரக்கூடாது, பாம்பு பார்க்கறது நல்லது. அதுமாதிரி பூஜை, கோவில் இதெல்லாம் கனவுல வந்ததுன்னா ஆசைகள் நிறைவேறும். நம்ம பூஜை பண்ணுற மாதிரி, வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி, கோவில் ஏதாவது தரிசனம் பண்ணுற மாதிரி, மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குற மாதிரி, இதெல்லாம் நமக்கு ஆசைகள் நிறைவேறும். கனவுல திருமணம், மங்கள நிகழ்ச்சிகள், நாதஸ்வரம், மேளம், இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்ல செய்திகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுமாதிரி வெள்ளை நிறம், கனவுல வெள்ளை நிறம், நல்ல மலர்கள், இதெல்லாம் நீங்கள் கனவுல வந்தால் சுத்தம், நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுமாரி வாசனை அடிக்கும். ஒரு கண்ணை திறந்துக்கிட்டே இது நடக்கும். உங்கள் வீட்லேயோ உங்கள் இடத்துலையோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது வந்து குட் ஸ்மெல்லாக இருக்கும், பயங்கரமாக வைப்பாக இருக்கும். ஆனால் அது அங்கே என்னமே இருக்காது, நம்ம வீடு தான் அது. அந்த இடத்துல அந்த ஸ்மெல் இருக்கும், எப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. மறுநாள் 2 நாள் இருக்காது. அப்போது ஒரு நல்ல செய்தி. அதுமாரி பறக்கிற மாதிரி கனவு, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, இதெல்லாம் பறக்கிற மாதிரி கனவு வந்தால் உயர் பதவிகள்லாம் கிடைக்கும். ஸோ கனவுக்கு இவ்வளோ இருக்குது. உண்மையிலே கனவு ஒரு நல்ல ஆரம்பம். உங்களுக்கு நல்ல கனவு வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆரம்பம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். சாலிடாக நம்பலாம். எதெல்லாம் கனவு காணக்கூடாது, எச்சரிக்கை இதில் நம்ம சொல்லணும். சார் கனவு வருது, நான் எதை சார் எதெல்லாம் காணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு, அது இல்லை.
அதுக்கு தான் நல்ல கனவு வரணும், கனவு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் என்ன பண்ணணும், மாலை நேரத்தில் காலை நேரத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பொங்கல் அதிகமாக சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா பொங்கல், ஏன்னா அது நெய். பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், காரம் நெய் இதெல்லாம் உங்களுக்கு போயிடும். மத்தியானம் வந்து நிறைய காய்கறிகள் தான் சாப்பிட்ணும் சாப்பாடை விட. ஈவினிங் வந்து சீக்கிரமாக டின்னரை முடிச்சுக்கணும். டின்னரோட டைம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த டின்னரில் வந்து ரொம்ப காரமான உணவுகளை டின்னரில் சேர்த்துக்கக்கூடாது. இப்படி ஒரு ஃபாலோ நம்ம பண்ணோம்னா உடம்போடைய தாக்கம் என்ன பண்ணுன்னா நல்ல விதமான ஒரு ஸ்லீப்பை கொடுக்கும். ஆனால் அதை நம்ம ஏதாவது ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டோம்னா உடம்போடைய தாக்கம் மாறி போயிடும். இன்னொன்று இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செல்ஃபோன் தான், தூங்குறதுக்கு 2 செகண்ட் வரைக்கும் செல்ஃபோன் தான் பார்க்குறோம். இதை எப்படியே வச்சுட்டு தூங்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குறைந்தபட்சம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு இடத்துல நம்ம தலைமாட்டிலேருந்து இல்லாமல் ஒரு ஹால்லேயே ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து ரூமில் தூங்கலாம். சரி, முக்கியமான செல் வந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, முக்கியமாக எனக்கு ஒரு ஃபோன் வரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ நமக்கு ஒரு தூரத்தில் அந்த செல்ஃபோனையே நம்ம தூங்குகிற ரூம்லேயே ஒரு தூரத்தில் வச்சுட்டு நம்ம தூங்கணும். அது 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி கண்ணுக்கு ஓய்வு கொடுங்க, கண்ணை குளிர வைங்க. இப்படிலாம் இருந்தால் தான் நமக்கு நல்ல கனவுகள் தொடரும். இப்போ நல்ல கனவு வராமல் இருக்க என்னென்ன செய்யணும், என்னென்ன கனவு வருது அப்படின்னா கீழே விழுந்துடுற மாதிரி, மேலேருந்து இடிஞ்சு விழுகிற மாதிரி, பல்லு விழுகிற மாதிரி, இதெல்லாம் இருந்தால் கட்டுப்பாடை இழக்க போகிறோன்னு அர்த்தம். குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, பல்லு பிடுங்குற மாதிரி, ரத்தம், இது மாதிரி கனவுலாம் வந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இருட்டு, பயங்கரமான ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிற மாதிரி இருந்தால் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். சண்டை போடுற மாதிரி, காயப்படுற மாதிரி இருந்ததுன்னா உறவுகளில் சிக்கல் வரப்போகுதுன்னு அர்த்தம். இறந்தவங்க அழறது மாதிரி மனசோர்வு தடை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். தீ விபத்து, இது கோபம் நஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ இது மாதிரிலாம் கனவு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த கனவு வந்தவுடனே உடனே எழுந்து ஒரு முகத்தை அலம்பிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு முகம் அலம்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வீட்டில் விபூதி இருந்தால் விபூதி பூசிட்டு படுத்துக்கிறது நல்லது. அதுக்கு தான் பெரியவங்களாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து சாமி ரூமில் நின்று ப்ரேயர் பண்ணிவிட்டு, இந்த நாளை எனக்கு நல்ல நாளாக கொடுத்த ஆண்டவா உனக்கு தேங்க்ஸ், நாளைக்கு நாளை எனக்கு நல்ல நாளாக கொடு அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு ஒரு விபூதி பூசிட்டு படுக்கை அறையில் போய் உட்காந்து அங்கே சப்பனம் போட்டு உட்காந்துட்டு, இல்லை முடிந்த வரைக்கும் ஒரு டீப் ப்ரீத் நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு அப்புறமா ரிலாக்ஸாக தூங்கினோம்னா, அதுவும் மல்லக்க படுத்து கொஞ்சம் நாடி தூங்கிட்டு அப்புறமா நம்ம ஒரு கழிச்சு படுக்கிறது குப்புற படுக்கிறதுலாம் அப்புறமா, அது தூக்கத்தோட அடுத்த கோணங்கள். அப்போ மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக நம்மளை உறங்க வைக்கலாம். அப்போ கனவுகள் வந்து தொந்தரவு வராது. சரி, கெட்ட கனவு வந்துருச்சுன்னா இது மாதிரி நான் செய்யணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கனவுலேருந்து உடனே டெலிட் ஆகி வெளியில் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம முகம் கை கால் அலம்பிட்டு திரும்பி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு விபூதி பூசிட்டு தான் போய் படுக்கணும். இந்த கனவுடைய தாக்கம் நமக்கு தொடராமல் இருக்கிறதுக்கு அன்றைய தினத்தில் மறுநாள் காலையில் நம்ம வீட்டு பூஜையை நம்மளே கையெடுத்து நல்ல விதமாக அந்த பூஜையை பண்ணால் போதும். வெளியிலலாம் போய் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நமக்கு பிடிச்ச புஷ்பங்களை வாங்கி சாமிக்கு வந்து விளக்கேற்றி நல்ல நறுமணம், நல்ல பத்தி ஏற்றி விளக்கு நெய் தீபம் போட்டு சுவாமி வழிபாடு ஒரு நைவேத்தியம் பண்ணி சுவாமி வழிபாடு பண்ணோம்னா இந்த கனவுக்கு அன்றைக்கே க்ளோஸ் ஆகிடும். அது ரொம்ப தூரம் வளராது, பயப்படாதீங்க. எந்த கனவு வந்தாலும் அதுமாரி ஒரு கனவு சீக்கிரம் பலிக்கும்னா எந்த கனவு கண்டால் பலிக்கும், எத்தனை மணிக்கு கனவு கண்டால் பலிக்கும், இது ரொம்ப கவனிக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா காலையில் 3லேருந்து 5 மணி இது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம காணக்கூடிய கனவு 100% பலிக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா, முக்கியமாக படிக்கிறது நல்லது. நல்ல ஞானம் அறிவு ஏற்படும். படிக்கிறது ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில்.
காலையில் எழுந்திருக்கு. சுவாமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது வந்து நல்ல விஷயங்களை கேட்கறது, நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் நம்ம கனவு கண்டால் கண்டிப்பாக பலிக்கும். அதிகாலை 5லிருந்து 6 மணி இந்த நேரத்தில் இந்த கனவு கண்டதுன்னா சில நாட்களில் இந்த கனவு அது பலிக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த 3 to 5 கனவு கண்டால் உடனே பலிக்க போகுது. 5லிருந்து 6 மணிக்கு கனவு கண்டால் சில நாட்களில் பலிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இரவு ஆரம்பத்திலேயே ஒரு கனவு, படுத்த உடனே ஒரு கனவு சார் அப்படின்னா அது பலிக்காது, கவலைப்படாதீங்க. அது ரொம்ப வாய்ப்பு குறைவு, அது ஒரு தாக்கம். இந்த 2 கனவுல தான் பலிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எழுந்த உடனே நினைவில் இருக்கும் கனவு தான் பலிக்கும், நினைவில் இல்லாத கனவு பலிக்காது. இது ரொம்ப தெரியுது. ஒரு நம்ம நைட்டு ஒரு கனவு கண்டுப்போம், சார் என்னன்னே தெரியல, காலையில் நான் அது என்னமோ அது அப்படி சொல்லுவோம். அது இல்லை, அந்த கனவு கரெக்டாக பர்ஃபெக்டாக மைண்டில் இருந்ததுனா தான் அது பலிக்கும், இல்லைன்னா அது நினைவுகள் தான். அதனால் கனவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், குறிப்பிட்ட கனவுகள். இந்த பாம்பு கடிக்குது, பாம்பு துரத்துது, இந்த பாம்பு சம்மந்தமாக ஒரு மிருகங்கள் சம்மந்தமாக, ஊர்வனைகள், மிருகங்கள், இது ஒரு விதத்தில் என்னன்னா பணவரவு, திடீர் பணவரவு ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது தொடர்ந்து இந்த கனவு வரக்கூடாது. இந்த தொடர்ந்து இந்த கனவுகள் வந்ததுன்னா நம்ம சுவாமியை வழிபாடு பண்ணணும். இந்த தங்கம், நகை இதெல்லாம் கனவுல வந்ததுன்னா நிறைய பணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு கனவு இருந்ததுன்னா, குழந்தை கொஞ்சிற மாதிரி, குழந்தை பிறக்கிற மாதிரி, குழந்தை வீட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா புதிய ஆரம்பம் ஒன்று இருக்குது. மழை பெய்கிற மாதிரி கனவு வந்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம், நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஏற்படும். மரம் ஏறுவது போல் கனவு வந்ததுன்னா உயர்வு ஏற்படும். இறந்தவங்க பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்தால் முக்கியமான செய்தி கன்ஃபார்மாக வருங்க, டெஃபினெட்லி வரும். இதை நீங்கள் நம்பலாம். ரொம்ப முக்கியமாக மனசில் நினைக்கக்கூடாத கனவுகள்னு ஒன்று இருக்குது, எச்சரிக்கை. இது வந்து அலாட். தயவு செய்து இது எல்லாமே நம்மளோட ஆழ் மனசு தான். இது அடிக்கடி நம்ம மனசில் வந்ததுன்னா நம்ம சரியான நபராக நாம் இல்லைன்னு அர்த்தம். நம்மளை நம்ம கொஞ்சம் வந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பழி வாங்குகிற கனவு, இது நம்மளை நம்ம மாற்றிக்கணும். இது கனவே கிடையாது, இது மனசில் ஓடுற ஓட்டம். யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரி, இவனை இப்படியாவது பேசணும், இந்த பேச்சு அவனை பேசி இன்றைக்கி அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படி நினைக்கிறது நம்மளை வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு துஷ்டமான விஷயத்துக்குள்ளே போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். தப்பான ஆசைகள், பெண்ணை பற்றி, பொண்ணை பற்றி, பொருளை பற்றி, தன்னம்பிக்கை இழக்க மாதிரி ஒரு கனவு இருந்ததுன்னா அதுவும் நம்மளுடைய மனசு. இதெல்லாம் மன பலவீனம். இதை கனவுல கொண்டு போய் சேர்த்துடாதீங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு பயந்துக்கிட்டு எதையாவது பண்ணாதீங்க. அப்படி இருந்ததுன்னா காலையில் எழுந்தோன்னே முதல்ல குளியலை போட்டுருங்க. எழுந்தோடனே எதுவுமே பண்ண வேணாம், ஒரு தீண்டல் மாதிரி எதையும் தொட வேணாம், நேராக போக வேண்டியது, பாத்ரூம் போய் குளிக்க வேண்டியதான், முடிஞ்சு வச்சு. ரியாலிட்டியாக ஒன்று சொல்கிறேன், ஒரு மனத்தத்துவ உண்மை என்னென்னா, நம்ம ஒரு நாள் முழுக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, எதை அதிகமாக பேசுகிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ அதுதான் கனவாக வருது. அதை முதல்ல நம்புங்க. அடுத்தது நமக்கு பயம், ஆசை, மன அழுத்தம் இதெல்லாம் கனவாக வெளிப்படும். அதனால தான் நல்ல ஃபுட்டை சாப்பிடுங்க, நல்ல மனிதர்களோட பேசுங்க, சிரித்து பேசுங்க, இயற்கையாக இருங்க. காலையில் அப்போ நல்ல கனவுகள் வரும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் இருந்ததுன்னா நல்ல கனவு கண்டிப்பாக வருங்க. நல்ல சிந்தனைகள் இருந்தால் நல்ல கனவு வரும். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்ல கனவு வந்தால் யாருக்கிட்டையும் முதல்ல சொல்லாதீங்க. ஒரு குட்டாக ஒரு கனவு வருது, சூப்பராக வருது, ஒரு பதவியே கிடைக்கிற மாதிரி இருக்குது, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, சொன்னால் பலன் குறைஞ்சிடும். ஒரு கெட்ட கனவு வந்தால் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க, அப்போ தான் மன அழுத்தம் குறையும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் காலையில் எழுந்த உடனே தண்ணி குளிச்சுட்டு தண்ணி குடிங்க, நல்ல எண்ணத்தை வைங்க, அந்த நாளே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் தான் வாழ்க்கையில் கனவுங்கிறது. முன் ட்ரெய்லர், ஒரு படம் வருதுன்னா ஒரு ட்ரெய்லர் வரும்ல, அது மாதிரி. அது நல்ல ட்ரெய்லராக கெட்ட ட்ரெய்லராங்கிறத வச்சு தான் நம்மளோட அடுத்த கட்டம் உருவாகும். நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும். நிச்சயமாக பல நாள் கனவு நிறைவேறப் போகுது. நிச்சயமாக இது ஒரு நல்ல வழியை பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும்.
பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.